ஆளுநருக்குன்னு ஒரு சுய முடிவு எடுக்கக்கூடிய பொறுப்பே இல்லையா? ஒரு விஷயம் தவறா நடக்குது, துணைவேந்தர் நியமனத்துல ஏதோ சிக்கல் இருக்கு, இல்ல இந்த மசோதால சிக்கல் இருக்கு அப்படின்னா அவர் ஏன் சுயமா ஒரு முடிவே எடுக்கக்கூடாதா? அவருக்குன்னு ஒரு ஒப்பீனியனே இல்லையான்றதான் திரு ரமேஷ் சேதுராமன் சொல்லக்கூடிய இதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லை, நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் அவர் பேசின எதுவுமே லாஜிக் படியும் இல்லை, சட்டப்படியும் இல்லை, தார்மீகத்தின் படியும் இல்லை. அதனால் இது உங்கள் கேள்வியாக நான் எடுத்துக்கிறேன். நான் இது ரமேஷ் சேதுராமனுடைய கேள்வியாக நான் எடுத்துக்க மாட்டேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அப்படியெல்லாம் நம்பித்தான் நம்முடைய அரசியல் சாசனத்தை இயற்றியவர்கள் அந்த 183வது 183 கீழ் 2 அந்த பிரிவில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆளுநருக்கு ஒரு கிரே ஏரியா கொடுக்குறாங்க. அவருடைய உளச்சான்றின்படி அவர் முடிவெடுக்கலாம். காரணம், ஆளுநர் என்பவர் அரசியல் சட்டப்படி செயல்படுவார், அவர் அரசியல் மாண்புகளை காப்பாற்றுவார், மரபுகளை காப்பாற்றுவார் என்று. அரசியல் மாண்பும் தெரியாத, அரசியல் சட்டமும் தெரியாத, எந்த விதமான மக்கள் இறையாண்மையிலும் நம்பிக்கை இல்லாத RN ரவி போன்றவர்கள் ஒரு மாநிலத்தினுடைய கவர்னராக வருவார்கள் என்று நம்முடைய அரசியல் சாசனத்தை இயற்றிய மேதைகள் ஒருபோதும் கற்பனை செய்திருக்க மாட்டார்கள். அப்போது இன்னைக்கு திமுகவினுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னால், இன்றைக்கு இது போன்ற, அதாவது பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஆட்சிகளை பாஜக கவர்னர்கள் பெரிய அளவிற்கு பொலிட்டிக்கலி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அல்லது சப்ரஸ் பண்ண முயற்சி பண்ணுறாங்கிறதுனால, இந்த உதாரணமாக மசோதாக்களை நிறைவேற்றுறதில் ஒரு கெடு விதிக்கணும்னு எங்களுடைய அரசு ஒரு தீர்மானத்தை நம்ம சட்டசபையில் கொண்டு வர்றோம். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த UGC அந்த விதிகள், மற்றபடி இந்த பல்கலைக்கழக துணைவேந்தரை தேடுற விஷயத்தில் கூட மாநில அரசிற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்கிற ஒரு நிலையை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அதாவது ஒரு பல்கலைக்கழகம் மாநில அரசினுடைய 80% நிதியில் செயல்படுகிறது, 20% தான் ஒன்றிய அரசு கொடுக்கிறது. அப்படி இருக்கிற போது மாநில அரசினுடைய ஒரு பிரதிநிதித்துவமே இல்லாமல் எப்படி நீங்கள் ஒரு துணைவேந்தரை நியமிக்க முடியும்? அப்போது அடிப்படையில் என்ன பிரச்சனைனா, இது போன்ற விஷயங்களை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சில மசோதாக்களை நிறைவேற்றுகிறது. எங்கேயாவது ஒரு முரண்பாடு வருதுன்னு வச்சுக்குவோம், அரசு எடுக்கக்கூடிய ஒரு முடிவில் அவருக்கு ஒரு முரண்பாடு இருக்கு, இல்லை ஒரு அதிருப்தி இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல ஆளுநர் தன்னுடைய அதிருப்தியவோ இல்லை தன்னுடைய முரண்பாடையோ அவர் எப்படி வெளிப்படுத்த முடியும்? அரசுகிட்ட வெளிப்படுத்தணும். அவர் ஒரு பில்லை திருப்பி அனுப்புறாரு, அதையும் அரசுகிட்ட தான் வெளிப்படுத்தணும். இல்லை, சட்டம் அதுதானே. இப்போ 200வது பிரிவு என்ன சொல்லுது? முதல் பேராவில் பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அந்த 200வது பிரிவில் ஒரு ஆப்ஷன் அரசனுடைய ரெக்கமெண்டேஷனை ஏற்றுக்கணும், 2வது ஆப்ஷன் ஏற்றுக்கலாம், 2வது ஆப்ஷன் அவர் அதை ரிட்டர்ன் பண்ணலாம். ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணுறப்போ அவர் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும், என்ன காரணத்திற்காக நாங்கள் திருப்புறோன்ட்டு. அதுக்கு பதில் அளிக்கலாம், அளிக்காமலும், அதாவது அதுக்கு எந்த கிளாரிஃபிகேஷனும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்குது. அந்த பிரிவை எடுத்து படித்து பாருங்கள். எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணாமல் திரும்ப அந்த பில்லை பார்த்தீங்கன்னா தாக்கல் பண்ண முடியும். அப்படி தாக்கல் பண்ணுற பட்சத்தில் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் பிரச்சனை வரக்கூடிய, அல்லது அரசியல் சாசனத்திற்கு புறம்பாக அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் அதை அவர்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் என்று இருக்கிறது. இதில் அப்படி எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த 10 பில் அவர் என்ன அப்புறம் நோக்கம் இருக்க முடியும்? ஏன் அவரை திருப்பி அனுப்ப? இல்லை, அது பார்த்தீங்கன்னா அந்த நோக்கத்தை பற்றி நான் சொல்கிறேன். இவர் எப்படி முறைகேடாக நடந்து கொள்கிறார் என்பதுதான் நீங்கள் முதல் பிரச்சனை பேச வேண்டியது. அப்போது அடிப்படையில் சரி, இன்னொரு விஷயம், இதில் தொடர்ச்சியாக இந்த விவாதம் பல காலமாக நம் நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அவர் போகிற போக்கில் பேசுகிறார், எல்லாத்துக்கும் கெடுவிதிங்கன்ட்டு. ஒரு மாநில அரசு ஒரு சட்டசபையில் தீர்மானிக்கிற இது நிறைவேற்றுகிற மசோதா அல்லது ஒரு அமைச்சரவையுடைய தீர்மானம் என்பது அது குறிப்பிட்ட கோப்பு அல்ல, பல்லாயிரம் கோப்புகளை மூவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். இது நிர்வாகம் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். உதாரணமாக ஆளுநர் ஒரு முக்கியமான ஒரு டிசிஷனை தமிழ்நாடு அரசு எடுக்குது, அது கல்வி தொடர்பாகவோ அல்லது வேறு ஒரு மசோதா தொடர்பாகவோ எடுக்குதுன்னா, அந்த பில் பாஸ் ஆனால் தான் கீழே இருக்க ஆயிரக்கணக்கான அந்த ஃபைல்ஸ் மூவ் ஆகும். இல்லைன்னா நம்ம நிறைவேற்றவே முடியாது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சார்ந்து அப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு வழியை பிளாக் பண்ணுறது, அப்படி பிளாக் பண்ணுறது ஏன்னு கேட்டிங்கன்னா, பிரதமர் சொன்னதை நீங்கள் கோட் பண்ணீங்க, ஒரு மாநில அரசினுடைய வழிகாட்டுதலின்படி தான் ஒரு ஆளுநர் செயல்பட வேண்டும், மாநில அரசினுடைய அந்த ஒரு உரையை வாசிப்பது அவருடைய கடமை அப்படின்னு பிரதமர் பேசுகிறார். நீதிமன்றமும் அதே தான் சொல்லுது, சரிங்களா? அரசியல் சட்டமும் அதே தான் சொல்லுது. ஆனால் இது எதுக்குமே எனக்கு பொருட்டு இல்லை அப்படின்னு சொன்னால், எப்படியாவது ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய அரசை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கணும், தொந்தரவு பண்ணணும், அன்பாப்புலர் ஆக்கணும் இந்த கவர்மெண்ட்டை, முடிவுகளை எடுக்க விடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு கல்வி அமைப்பு பல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் இல்லாததுனால அப்படியே ஸ்டாக்னண்டாக இருக்குது. மிகப்பெரிய முடிவுகள் எதுவுமே கல்வி அமைப்புக்குள்ளே எடுக்க முடியல. உயர்கல்வியில் எத்தனை லட்சம் மாணவர்கள் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு ஃபைலாக
இது ஒரு பிரச்சனையா? இது ஒருத்தருடைய பிரச்சனையா? இது இல்லை ஒரு துறை சார்ந்த பிரச்சனையா? இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் சம்பந்தமான பிரச்சனை. அப்போது கடந்த காலத்திலேயே இதற்கான பல பரிந்துரைகள் இருக்கின்றன. இன்றைக்கி நம்ம பேசலை. ராஜமன்னார் கமிட்டி அறிக்கையை எடுத்து படித்து பாருங்கள். அதில் ஆளுநருடைய அதிகாரங்கள் எப்படி வரையறுக்கப்படணும்ட்டு ராஜமன்னார் கமிட்டி அறிக்கை திட்ட தெளிவாக பேசுகிறது. அதுக்கப்புறம் மண்டல் கமிஷன் ஒரு அறிக்கை, ஒரு நீதிபதி மண்டல் அவர்கள் தலைமையில் ஒரு கமிஷன் போடுறாங்க. அதில் 3 முக்கியமான ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மாநில ஆளுநரை நியமிக்கிற போது மாநில முதலமைச்சரை கலந்து ஆலோசிக்க வேண்டும் அப்படின்னு மண்டல் கமிஷன் 1988 போடப்பட்ட மண்டல் கமிஷன் அறிக்கை சொல்லுது. அதோட இன்னொரு ரெக்கமெண்டேஷனையும் சொல்கிறாங்க. ஒன்றியத்தில் ஒரு கட்சியும் மாநிலத்தில் ஒரு கட்சியும் இருந்ததுன்னா எந்த கட்சியும் சாராத ஒருவரை ஆளுநராக நியமிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த காலக்கெடு பற்றியும் மண்டல் கமிஷன் அறிக்கை சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, 100 நாட்களுக்குள் ஆளுநர் முடிவெடுக்கும்படியான ஒரு சட்டத்தை ஏற்றணும். ஒருவேளை அது குடியரசுத் தலைவருக்கு போச்சுன்னா அதிகபட்சமாக 400 நாட்களுக்கு மேலே அது எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு. இப்போ நீதிமதி என்ன கேட்குறாங்கன்னா, என்ன அடிப்படையில் நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு இதை அனுப்புனீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கவர்னர் தரப்பில் எந்த பதிலுமே இல்லை. என்ன அடிப்படை? சரி, 2 மசோதா மட்டும் அனுப்பிச்சிங்க, மிச்சம் 10 ஏன் நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க? அதில் என்ன முக்கியமான பாயிண்ட்னா, இப்போ ஒரு பில்லை நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க இல்லையா, திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்கள் செகண்ட் டைம் அதை கவர்னர்கிட்ட தாக்கல் பண்ணால் அவர் அதில் முடிவு எடுத்தே ஆகணும். எடுக்காமல் கடப்பில் போட்டு வைக்கிறாரு. அப்போ இந்த சைலன்ஸை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நீதிபதி கேட்குறாரு. நீங்கள் ஒன்றும் ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள், இல்லை வேறு ஆப்ஷன் இருந்தால் பயன்படுத்துங்க. அப்போ ஸ்டாக்னண்டாக நீங்கள் ஒரு விஷயத்தை வைக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? இதைத்தான் அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது. என்ன உள்நோக்கம் இருக்க போது? ஒரே விஷயம்தான். அவர் ஒரு ஆளுநராக செயல்படவில்லை. பாஜக ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு தாங்கள் ஆட்சி செய்யாத மாநிலங்களுடைய ஆட்சிகளை பல விதங்களில் தாக்குகிறார்கள். அதில் உச்சக்கட்டத்தை இப்போ கேரளாவில் பாருங்கள். ஏன் கேரளாவில் கேரளா ஆளுநர் இவ்வளோ மோசமாக அந்த ஆட்சியை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காரு? இன்னும் பல மாநிலம் மேற்கொண்டு எடுத்துக்கங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இதை விட ஒரு பெரிய அபாயத்தை ஆளுநர் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய எல்லா வரம்புகளையும் தாண்டி ஒன்று, அரசாங்கத்தை செயல்பட விடாமல் தடுக்கிறார். இது ஒரு அரசியல் ரீதியான தலையீடு. அதைத்தான் நீதிமன்றம் சொல்கிறது மக்களுடைய இறையாண்மைக்கு எதிரான ஒரு தலையீடு என்று. 2வது விஷயம், கல்ச்சுரல் விஷயங்களில் அவர் RSSனுடைய ஒரு புரோபகேண்டா பீரங்கியாக செயல்படுகிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வள்ளலாரை பற்றி பேசுறது, இன்னும் திருக்குறள், இப்படி பல விஷயங்களை பற்றி பேசுகிற போது ஒரு சனாதன கருத்தியலினுடைய அல்லது RSS சித்தாந்தத்தினை பரப்பக்கூடிய ஒருவராக அவர் இங்கு செயல்படுகிறார். ஒன்று, அரசாங்கத்தை தொடர்ந்து கடுமையாக தாக்குகிறார். செந்தில் ஒரு பெரிய பட்டியலே சொன்னார் என்னென்ன விதத்திலாம் டிஸ்டர்ப் பண்றாரு அப்படின்னு, நிர்வாகம் சார்ந்து. அதை விட கல்ச்சுரல் ஃப்ரண்ட்ல அவருக்கு ஒரு ஐடியாலஜி பரப்புறதுக்கு இந்த ஆளுநர் மாளிகையை, ஆளுநர் பதவியை, ஆளுநர் என்ற அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். அப்படி பார்க்கிற போது அது பாஜகவுக்கு சாதகமா இருக்குன்னு சொல்றேன். பாஜகவுடைய நேரடி பிரதிநிதியாக, RSSனுடைய நேரடி பிரதிநிதியாக இங்கு செயல்படுகிறார். ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது சட்டப்படியும் தார்மீகப்படியும் இன்றைக்கு தொடர்ந்து இவ்வளவு பெரிய கண்டனங்களை அவர் சந்திக்கிறார். அப்படி கண்டித்து இது இப்ப நடக்கலைங்க. 2022 இதே மாதிரி 10 பில்லை பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணாரு. மிக கடுமையான எச்சரிக்கையை அன்றைக்கு நீதிமன்றம் விடுவித்தது. என்ன அடிப்படையில் ஹோல்ட் பண்றீங்க? ஒன்னே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இல்லைன்னா பில்லை சைன் பண்ணுங்கன்ட்டு. அதுக்கப்புறம் தான் சைன் பண்ணாரு நீதிமன்றத்தினுடைய கடும் உத்தரவுக்கு பிறகு. ஆனால் இன்றைக்கு மீண்டும் ஒரு 10 பில்லை ஹோல்ட் பண்றாரு. அப்போ அவருடைய நோக்கம் என்பது அது முழுக்க முழுக்க முழுக்க, அதாவது ஒரு விஷயம் இருக்குங்க, இந்த ஒரு சமூக விரோத செயலில் ஈடுபடுறவங்கெல்லாம் பார்த்து ஒரு வாக்கியம் பொதுவாக சொல்லுவாங்க, சினிமாவில் எல்லாம் வரும், சட்டத்தை நீ கையில் எடுத்துக்க முடியாது அப்படின்னு. இது சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிறவர்கள், கொலைகளில் ஈடுபடுகிறவர்கள் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வசனம். இன்றைக்கு ஆளுநரை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், சட்டத்தை நீங்கள் கையில் எடுத்துக்க முடியாது.